guys, இன்னைக்கு ஒரு வரலட்சுமி விரதம் பூஜை vlog தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து பூஜை vlog ஷேர் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு வியாழக்கிழமை வந்து காலையில் எழுந்து கிருத்திகை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு குட்டி பாப்பாவையும் பார்த்துட்டு இந்த வரலட்சுமிக்கு நான் எப்படிலாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் காட்ட போகிறேன். அதே போல் ஃப்ரைடே வந்து வரலட்சுமி விரதம் எப்படி முடிச்சுன்றதையும் இந்த விலாகில் பார்ப்பீங்க. ஸோ 2 நாள் விலாகு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வியாழக்கிழமை காலையில் வந்து லேட்டாக தான் எழுந்தேன். நைட்டு வந்து ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது இருந்தேன். கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் வந்து பிரணவ் தூங்கினா. ஸோ அதுக்கப்புறம் தூங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணிக்கு தான் எழுந்தேனே. என்னால் முடியல சுத்தமாக. நான் வந்து படுத்ததே 2 மணிக்கு, எழுந்தது ஒரு 6-7 மணிக்கு. கிட்டத்தட்ட நான் என்ன தூங்கினதே ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் லேட்டாக எழுந்தால் சுத்தமாக எனக்கு அந்த மூளையே வேலை செய்யாது. யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு நிஜமாக அந்த டைம் மூளை வேலை செய்யாது. ஒரு டீ குடிச்சிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். சுத்தமாக மூளை வேலை செய்யாத நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கம்முன்னு உட்காந்துருவேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னே நெக்ஸ்ட்டு தெரியாத அளவுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னா எந்த வேலை செய்வேன் சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா இது நம்ம ஒன்று யோசித்தோம் ஆனால் இங்கே நடக்குது வேறையாக இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எல்லா டைமும் பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது என்னால். நானே அன்பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறேனே. உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது வந்து ஸோ இன்றைக்கி இந்த வேலை செய்யணும் நான் மைண்ட் அளவில் ஷெடியூல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து அதை காட்ட முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு குழம்பிடுச்சுன்னா வந்து ஒரு வேலையும் ஆகாது. இன்னும் தூக்கம் வேறு இல்லை, மைண்டும் வேலை செய்யலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நேற்று போட்டேன், அதாவது வெனஸ்டே ஒரு பிளான் போட்டேன். இந்த மாதிரி காலையிலேருந்து படிக்கட்டெலாம் பெருக்கிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுமாரி ஒரு ஒர்க்லாம் மைண்ட் அளவில் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம். ஸோ இப்போது வந்து லேட்டாக ஏன்ட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து அதாவது கிருத்திக் வந்து ஸ்கூல் கிளப்பணும் கூட நம்ம வந்து பூஜை வேலை பண்ணிக்கலாம். அவனுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்றது வந்து நான் வெனஸ்டே நைட்டே யோசிச்சு வச்சுட்டேன். ஏன்னா வந்து 2 மணிக்கு படுக்க போனப்போ தான் எனக்கு யோசனையாக இருந்துச்சு, என்னடா இது இவ்வளோ லேட்டாக படுக்கிறோம், கண்டிப்பாக காலையில் லேட்டாக எழுந்துப்போம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது 2 மணிக்கு அவனை தூங்க வச்சு உடனே போயிட்டு என்ன பண்ணேன், சன்னா அதாவது பட்டாணி வெள்ளை மூக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். எனக்கு தெரியும் நான் லேட்டாக எழுந்துக்க போகிறேன்னு. குழந்தைக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாகணும். வெளியிலையும் வந்து ஹஸ்பண்டை வந்து காலையில் அந்தளவுக்கு ஒரு 7 மணிக்கு கடையே திறக்காதீங்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சன்னா வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம், சன்னா வந்து அதாவது குருமாவோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வச்சுட்டேன். ஸோ தோசை குருமா வந்து செஞ்சுட்டு சன்னாவை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவனையும் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டுருவார். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறது, உங்கள் வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குக்கா, பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது காரணமே ஹஸ்பண்ட் தான். ஏன்னா மெயின் வந்து ஹாலில் வந்து நாங்கள் எப்போவுமே டெய்லி வந்து தொடச்சிருவோம். காலையில் எழுந்தவொடனே ஹஸ்பண்ட் தான் வீடு பெருப்பார், ஹஸ்பண்ட் தான் துடைப்பார். அந்த ஒர்க் மட்டும் அவர் பார்த்துப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாமி கும்பிட்றவர். எங்கள் மாமனார் மாமியார்லாம் நல்லா சாமி கும்பிட்றவங்க. அந்த வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணி இந்த வீட்டில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டெய்லி குளிச்சுட்டு அதாவது பெருக்கி தொடச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் வேலைக்கே போவார். ஸோ அந்த ரொட்டீன் வந்து என் பையனுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சாச்சு. அந்த கேப்பில் நான் வந்து மாவலை ஏன்னோ அந்த மேங்கோ லீஃப் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். மறந்துட்டார். இருந்தாலும் நான் வந்து போய் எடுத்துகிட்டு வந்து தாங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஸோ பிரணவ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூங்கலை, காலையில் நல்லா தூங்கின்னு தான். ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் சைட் பை சைட் ஃபீடும் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுவான். தூங்கிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், இதுதான் நம்மளுக்கு சான்ஸு. நிறைய பேர் வந்து அம்மாங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி குழந்தை தூங்கும் போதே தூங்குமா, இல்லைனா உடம்பு ரொம்ப டயர்டாகிடும், இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவேன். நிஜமாக கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் தூங்க முடியாது. ஏன்னா அவன் தூங்குகிற டைமில் தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். நம்மளும் தூங்கணும்னு வச்சுக்கோங்க டபுள் மடங்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த சாமான் தான். நேற்று வந்து வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அவன் தூங்கும்போதே தூங்குன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனார். சரி நம்மளும் தூங்கி பார்க்கலாமே அப்படின்னு தூங்கினப்போ இந்த சாமான் விழுந்துருச்சு. ஸோ அதுதாங்க, குழந்தை தூங்கும்போது சத்தியமாக நம்மளால் தூங்கலாம் முடியாது. அந்த டைம் தான் நம்மளுக்கு வேலை செய்ய கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவன் தூங்குகிற டைம் கிடச்சிச்சின்னா அந்த டைம் வேணால் நான் தூங்குவேன், தவிர எல்லா டைமும் நான் தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சாமான்லாம் தொலைக்க முடிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு பிரணவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க தண்ணி ஊற்றுறவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கும் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க பாப்பாவுக்கு. ஸோ ஒரு தூங்கிட்டான். கரெக்டாக 12 மணிக்கு மேலே எழுந்துட்டான். டான மணி அடித்து அந்த 12 மணிக்கு மேலே அவனுக்கு முழிப்பு வந்துடும். எப்படி தான் தெரியாது. கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு 11 மணிக்கு வருவாங்க. தண்ணி ஊற்றிட்டு
ஒரு 1 ஹவர் தூங்குவான். கரெக்டாக அந்த 12 மணிக்கு மணி அடிச்ச மாதிரி எழுந்துப்பான். அதோட தூங்கவே மாட்டான். அந்த டைம்லேருந்து தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலை ஆகாது. அவனை வச்சுட்டே தான் எல்லா வேலையும் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே ஹஸ்பண்ட் வந்தோடனே அந்த குங்குமஞ்செல்லாம் வச்சு பூஜை ரூமை ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ பூஜை சாமான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் 6 மணிக்குள்ளே. 6 மணிக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அம்மா. ஸோ 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் கழுவிட்டுருக்கேன். படிக்கட்டும் பெருக்கியாச்சு. ஏன்னா வந்து வாடகை வீடாக இருந்தாலும் லக்ஷ்மி தேவி படிக்கட்டு மேலே தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். நீங்கள் காமெடியாக இருக்கவங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே நான் அப்படி தான் யோசிப்பேன். லக்ஷ்மி தேவி வந்து ஸ்ட்ரைட்டாலாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, படிக்கட்டு ஏறி தான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டையும் க்ளீன் பண்ணி ஒட்டரெல்லாம் அடித்து க்ளீன் பண்ண கேரக்டர் நான். ஸோ இப்படிலாம் கூட நான் யோசிப்பேன். லக்ஷ்மி தேவி ஒரு வேளை வந்து படிக்கட்டுலேருந்து வரும்போது படிக்கட்டு நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கோலம் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டே தூங்கும்போது, அதாவது வியாழக்கிழமை நைட்டு தூங்கும்போதே கோலம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இன்ஸ்டாகிராமில். அதனால தான் வந்து ஃபோன் இருந்தால் தான் வந்து கோலம் போட முடியும். கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செம்மனுக்கு தான் உங்களுக்கு நான் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த கோலம் சும்மா இப்படி போட்டு அப்படியே முடிச்சிட்டேன். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நிறைய கோலம்லாம் வருது பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கோலம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தோரணம் வந்து குளிச்சுட்டு பண்ணலாமா, குளிக்க முன்னாடி பண்ணலாமான்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எழுந்துருவான், 8 மணிக்கு எழுந்துருவான். அதுக்குள்ளே கிருத்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். ஃப்ரைடே அவனுக்கு வந்து லீவ் இல்லை. ஸோ டக்குன்னு வந்து ஒரு 4:30 மணிக்கு எழுந்துட்டேன். 4:30 மணிக்கு எழுந்து அந்த வேலைலாம் முடிச்சுட்டு ஸோ தோரணத்தையும் போட்டுட்டு கிருத்திக்கு எழுந்து வந்துட்டான். அவனையும் குளிக்க வச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டேன். அவனுக்கு வந்து பனானா மில்க் ஷேக் கொடுத்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியாதுடா, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வடை பாயசம் செய்யறதுனால பிரேக்ஃபாஸ்ட் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரசாதம் படைக்கணும்ல லக்ஷ்மி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சாரீ கட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நிஜமாக வந்து இந்த சாரியில் என்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு வயசாயிடுச்சே அப்படின்ற ஃபீலிங் தான். ஏன்னா வந்து நான் இன்னமும் என்னையே காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த அவுட்ஃபிட்டில், அதாவது இந்த புடவையில் பார்க்கும்போது ஆன்ட்டி மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரிகிறேன். இன்னமும் என் மைண்ட் அளவில் நான் காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஒரு வேளை என் ட்ரெஸ்ஸு வந்து அதாவது நார்மல் ட்ரெஸ் போட்டால் ஒல்லியாக இருக்க மாதிரியும், புடவை கட்டினா ஏதோ பெரிய மனுஷி மாதிரி தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ சாரீக்கு ப்ளவுஸ் இது ஒண்டி தான் எனக்கு வந்து ஃபிட் ஆகுது. மற்ற எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகலன்னு தான் இந்த சாரியே கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து லக்ஷ்மி அம்மனை எங்கள் முறைப்படி சிம்பிளாக பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து வெளியில் வந்து லக்ஷ்மி அம்மா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட காசு இல்லை இந்த டைமில். மாத கடைசி உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஒரு அந்த கலசம்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை. ஸோ லக்ஷ்மி தாய் வந்து கருணை காட்டி எங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாகவும் வீட்டில் வந்து சந்தோஷங்கள் நிறைஞ்சி இந்த கோல்டு காயின்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் லக்ஷ்மி தாய் வந்து கருணை காட்டினா போதும். ஸோ நாங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை விட நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். மாமியார் வந்து கலசம் வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊரில் கலசம் தான் வச்சு கும்பிடுவாங்க. ஆனால் ஃபேஸ் வைக்க மாட்டாங்க, வெறும் தேங்காய் வச்சு அந்த மாதிரி கும்பிட்ற பழக்கம் அவங்களுது. அவங்களும் இங்கே அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் காலையிலே முடிச்சுட்டு அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மாமியும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு 8:30 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு நான். ஸோ 8:30 மணிக்குள்ளே, ஏன்னா கிருத்திக் வந்து 9:30 ஸ்கூல் இருக்கிறதுனால 8:30 மணிக்கெல்லாம் கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம் மட்டும் சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கோல்டு காயினை கொஞ்சம் கையில் இருக்கிற, இப்போது வெறும் 300 ரூபா தான் இருக்குது கையில். அந்த 300 ரூபாவை வச்சு தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். கண்டிப்பாக வந்து அந்த 300 ரூபா இன்னும் நல்லா வந்து அடுத்த மாதம் நல்லா கை நிறைய கொடுப்பாங்கன்னு நம்பி தான் வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு ஹஸ்பண்ட்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். என்ன வந்து அடிக்கடி காலில் விழ வேண்டியதாக இருக்குது, அதை கிண்டல் பண்ணுறாரு அவர். ஸோ இந்த விளாக் வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக தான் கும்பிட்ருக்கேன். எனக்கு வந்து நல்லா இன்னும் கும்பிடணுன்னு ஆசை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கும்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவும் போடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.